பாமக வந்து போகிற பாதை வந்து தெளிவாக இருக்குது, மக்களுக்காக போராடுது, 24 மணி நேரம் மக்களை பற்றி சிந்திக்குது. அதனால் வந்து அன்புமணிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அந்த வாட்டி. நாம் தமிழர் பாமக உங்க ஆதரவு யாருக்கு? நீங்க யாரு? சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, விஜய் தாவைக்கா இருக்காங்க, பாமக? திமுக தான். திமுக. எதனால? செய்கிறாரு. நாங்கள் பழைய ஓட்டுங்க, எப்பயுமே திமுக. எப்பவுமே திமுக தான். அவருக்கு என்ன செஞ்சாலும் போட்டின்னு இருக்கணும். ஓட்டு அவருக்காக தான் போடுவோம். அவங்களுக்காக தான் ஓட்டு. சரி, டிவிக்கே தான் போகிறோம். எதனால? இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எங்கள் தலைவர் வரணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். அதனால் வந்து அவருக்கு இந்த வாட்டி வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு இதுக்கு முன்னாடி கேப்டனுக்கு போடுவோம், அவரால் வர முடியல. அதனால் அடுத்தது இவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதனால் டிவிக்கு இருக்கிறது கண்டிப்பாக ஓட்டு. எந்த ஒரு மாற்றம் இல்லை, டிவிக்கே தான் வரும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எங்களுக்கு கண்டிப்பாக டிவிக்கே தான். எதனால டிவி? நான் 20 வருஷமா நான் விஜய் ரசிகன். இப்போ ஒன்றியத்தில் இருக்கேன், நான் போஸ்டிங்கில் இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் டிவிக்கே தான். தளபதி விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு? இதுக்கு முன்னாடி கேப்டனுக்கு போனிருந்தோம். கேப்டன் நாங்கள் ஊராட்சி செயலாளர் இருந்தோம். இப்போ எங்கள் தலைவர் வந்தாலும் இப்போ தலைவர் கட்சிக்கு ஒன்றியத்தில் இருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக டிவிக்கே தான். 2026 டிவிக்கே தான். தளபதி மிஞ்சத்துக்கு எவனாலும் முடியாதாங்க. தலைவர் அதெல்லாம் என்னோட கருத்து. அதெல்லாம் நீ எங்களுக்கு கேட்கவே கேட்காதீங்க. இந்த இப்போ சொன்னீங்க பத்தி என்ன சொன்னீங்க? நான் ஒன்லி ஒரே கட்சி தளபதி, ஓகேங்களா? என்று தமிழ்நாட்டு ஆள வரவது ஒரு கட்சி சொன்னா எல்லாரும் அப்புறம் ஒன்னா ஒரு தலை பக்கமா போறீங்க அப்படின்னு அதனால மொத்தத்தையும் சொல்லிடுறேன். உங்க ஓகே இன்னைக்கு ஆள வேண்டியது தமிழக கட்சி டிவிக்கு. அவருக்கோசரம் நாங்கள் எல்லா தொண்டர்களும் செயல்படுவோங்க, ஓகேங்களா? இன்னைக்கு வந்து எல்லா கட்சியும் எப்படியோ பேசுகிறாங்க. நம்ம தலைவர் வந்து ஸ்டாண்டர்டாக பண்ணுறாரு. அவருக்கு எங்களோட சப்போர்ட் என்னைக்கு ஆதரவு உண்டு. உயிர் உள்ள வரை மண்ணு எவ்வளவோ அதே மாதிரி தான் தலைவரோட கட்சி, ஓகேங்களா? அந்த மாதிரி என்னைக்கும் அவரோட என்ன நிலைமோ எங்களோட நிலைமோ அதுதான். அவருக்கு என்றைக்குமே சப்போர்ட்டாக நாங்கள் நிற்குவோங்க. என்றைக்கும் மாறவும் மாட்டேங்க, கொள்கையை மாற்றவும் மாட்டேங்க. ஒரு மண்ணில் முடிஞ்ச வரைவே அவரை மேலே தூக்கின்னு போய் விடுற வரை தான் எங்களோட வாழ்க்கை. அதே மாதிரி அவ்வளோ எங்களுக்கோசரம் அவரும் வெயிட் பண்ணி காத்திருப்பார். எங்களோட கோரிக்கை அவரும் பண்ணுவார், செய்வார், எல்லாமே பண்ணுவார். இதுக்கு முன்னாடி நம்மளோட தலைவர் கேப்டன் அவரை போட்டுங்க. அவருடைய நிலைமை அந்த மாதிரி போச்சு. அவர் இன்றைக்கி விட்டு கொடுக்க மாட்டேங்க. இருந்தாலும் அவர் ஒரு நல்ல ஒரு மனுஷர் தான். இருந்தாலும் அவருக்கு அடுத்தது நம்மளோட தளபதி தான். என்றைக்கு மாற மாட்டேங்க. அவர் ஸ்டாண்டு மேலே கொண்டு போய் உட்கார வேண்டிய வேலை எங்கள் வேலை. என்றைக்கும் மாற மாட்டேங்க. நாங்களும் டிவிக்கே தான். இதனால் ஒரு மாற்றம் வேணும், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். 2 பேருக்கு மாற்றி கொடுத்துட்டு ஒன்றும் பெருசாக ஒன்றும் முன்னோட்டம் எதுவும் தெரில. அதனால் ஒரு மாற்றம். அவர் எங்கள் அண்ணன் நல்லா செய்வார்னு ஒரு நம்பிக்கையில் டிவிக்கு போகலான்னு இருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே போட்டோம். அதெல்லாம் தெரியாது. நாங்கள் சூரியனுக்கு தான் போடுவோம். எதனால சூரியன்? எதனால சூரியனுக்கு ஓட்டு போடுறீங்க? என்ன காரணம்? காரணம் தாங்க, நாங்கள் இப்போ நம்ம நல்லா தான் அப்போலேருந்து. ஆமாம். சரி, 26 தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? திமுக, அதிமுக, தாவைக்கா, விஜய் இருக்காங்க, பாமக, நாம் தமிழர். நீங்கள் பாமகவுக்கு போடுவோம். பாமக. எதனால? எங்களுக்கு அந்த கட்சி மாம்பழ கட்சி, மாம்பழ போட்டு பழக்கம், அதனால் அது போடுவோம். எப்பயுமே பாமக. நீங்கன்னா உங்கள் ஆதரவு வேறு? நான் வந்து மாம்பழத்தை ஆதரிக்கிறேன். அவர் வந்து நிறைய சாதனைகள் செஞ்சுக்கிறாரு, எண்ணற்ற சாதனை செஞ்சுக்கிறாரு. அவர் படித்தவர், நல்லா திறமையாக நாட்டை வந்து வழி நடத்துவார். அவர் கூட்டணி எந்த கூட்டணி வச்சாலும் அந்த கூட்டணி நாங்கள் வந்து ஆதரிக்குவோங்க, ஒட்டு மொத்தம் ஆதரிக்குவோங்க. அவர் வந்து நல்ல பாதையில் போகிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஒரு வாட்டி அதிமுகவுக்கு போட்டிருந்தேன், ஒரு வாட்டி திமுகவுக்கு போட்டிருந்தேன். இப்போ வந்து 2 கட்சியுமே சரியில்லை, எனக்கு பிடிக்கல. பாமக வந்து போகிற பாதை வந்து தெளிவாக இருக்குது, மக்களுக்காக போராடுது, 24 மணி நேரம் மக்களை பற்றி சிந்திக்குது. அதனால் வந்து அன்புமணிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அந்த வாட்டி. ஆட்சி மாற்றம் தான். அவங்க வந்தாவது ஏதாவது மாறுமோ. இதுக்கு முன்னாடி யாரு ஓட்டு போடுறீங்க? நீங்க யார் ஓட்டு போடுறீங்க? அதான் விஜய்க்குன்னு சொன்னாலும் ஆட்சி மாற்றம் தான். ஆட்சி மாற்றம் தான். இதுக்கு முன்னாடி யாரு ஓட்டு போடுறீங்க?
திமுகவுக்கு. உங்க ஆதரவு யாரு? திமுக. எதனால? திமுக தான் நல்லாவே எல்லாம் நல்ல விவசாயிகளுக்கு பஸ்ஸுக்கு பெரியவங்களுக்கு பஸ் ஃப்ரீ எல்லாமே அவங்க தான் நல்லா நன்மை பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் 26 தான் வரும். இதுக்கு முன்னாடி யாரு கொடுப்போம்? இதுக்கு முன்னே திமுக தான். எதனால? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்கிறது சார், டிஎம்கே தான். இதுக்கு முன்னாடி யாரு போட்டு போனீங்க? நான் இது மாதிரி நோட்டா தான் போடுவேன். நோட்டா. இந்த வரப்போறது டிஎம்கே. நான் ஏடிஎம்கே போடலான்னு இருக்கேன். எனக்கு அந்த கொரோனா டைம்ல அவங்க பண்ணது பிடிச்சது. இப்போ ஒன்றும் அதுவும் செட் ஆகலை. ஃப்ரீ பஸ்ஸுன்னாங்க, மனுஷன் பேர் 1000 கூட மதிக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க எல்லாரும் சொல்லிட்டு ஓட்டு கேட்டாங்க அவங்க. ஆனால் இப்போ அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. வேலை இருக்கிறவங்களுக்கு இல்லைன்றாங்க, ஓய்வு வாங்கினா இல்லைன்றாங்க, பென்ஷன் வாங்கினா இல்லைன்றாங்க. ஆனால் அப்படியே ஓட்டு கேட்டாங்க. சொன்ன செய்யணுமா வேண்டாமா? அதனால எனக்கு ஏடிஎம்கே பரவாயில்லன்னு தோணுது. நான் ஏடிஎம்கே தான் போட்டேன். ஆமாம், சீமான் போட்டேன். ஒரு டைம் சீமான் போட்டேன், 2 டைம் ஏடிஎம்கே போட்டேன். இப்போ வந்து லாஸ்ட் டைம் இது தான் போட்டேன், முக தான் போட்டேன். ஆமாம், இப்போ எம்பி எலெக்ஷனுக்கு அவர் தான் போட்டேன். அதுக்கு ஏடிஎம் முதலமைச்சர் எலெக்ஷனுக்கு ஏடிஎம்கே போட்டேன். எம்பிக்கு டிஎம்கே போட்டேன். இப்போ மறுபடியும் ஏடிஎம்கே போடலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு கொரோனா டைமில் பண்ணது பிடிச்சது, அதுக்காக. சரி சார், தேங்க்யூ. எங்களோட சொந்தக்காரங்கள 2 கட்சியிலுமே இருக்காங்க. ஸோ அவங்க யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் போடுவேன். அவங்க யாருக்கு சொல்கிறாங்களோ? ஆமாம், எங்கள் வீட்டில் சொல்கிறவங்களுக்கு நான் போடுவேன். தேங்க்யூ பிரதர். ஆட்சி பண்ணுறது யார் வந்தாலும் நல்லதை செய்யறதுக்கு ஆளே இல்லையே. என்னுடைய கருத்தா இது வரைக்கும் நான் வந்து திமுக தான். எனக்கு வந்து வயசு வந்து 50 வயசு ஆகிடுச்சு, 60 வயசு ஆகிடுச்சு. 60 வயசுலேருந்து கணக்கு போட்டேனாக்கா எனக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் திமுக தான். ஆனால் திமுகலன்னு வந்து எந்த எங்களுக்கு நல்லதை செய்யலை. யார் வந்தாலையும் அவங்க பிழைக்கிறத தான் பார்க்குறாங்க. மற்றவங்களை வந்து ஏழைகளை பார்க்குறதில்ல. ஏழைகளுக்கு ஒரு வசதியாகிறவனுக்கு தாங்க கட்சி, ஏழைகளுக்கெல்லாம் கட்சி இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஏழைங்களுக்கு வந்து எந்த அண்ணா திமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, இந்த 2 கட்சி தவிர்த்து வேறு எந்த கட்சியும் உபயோகம் இல்லாத கட்சி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த கட்சியும் செய்யலை. ஒரு பாத்ரூம் கூட நாங்கள் ஆசைப்படல. எங்களுக்கு வந்து இது வரைக்கும் நாங்கள் ஒரு ஏழைப்பட்டவங்க தான். எங்களுக்குன்னு ஒன்றும் எதுவும் செஞ்சதே கிடையாது. இந்த மகளிரின் உரிமைத்தொகை கூட எங்களுக்கு இல்லை, அது கூட இல்லைன்ட்டாங்க. அப்பேற்பட்ட கட்சி இருந்து என்ன சொல்லுங்க, இல்லைன்னு என்ன சொல்லிட்டு நான் கட்சியை கழட்டி வச்சு கட்டு. நான் யாருக்கும் போடுற மாதிரியே தெரியலிங்க. மொத்தமாக யார் வந்தாலும் அதே கட்சி தான். இன்னும் போட்டு என்னத்தை பண்ண போகிறோம்? வராது இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இது லோட்டா கூட போடலாம். திமுகவுக்கும் அண்ணா திமுகவும் போடுறத வேஸ்ட்டுங்க. இது வரைக்கும் இன்னுமே செய்யலைங்க. என்னதுக்கு பிரயோஜனம் சொல்லுங்க. அதான் என்னுடைய கருத்து. சரி, நீங்க உங்க அவர் காங்கிரஸ் கட்சிக்காரங்க. காங்கிரஸ். ஆமாம், சொல்லுங்க. 2000 சட்டமன்ற தேர்தலில் வந்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்தியா முழுவதும் வாக்காளர் பட்டியலில் வந்து மிகப்பெரிய குளறுபடிகளை செஞ்சு இந்தியாவில் வந்து அரசமைப்பு சட்டத்தை மாற்றும் வகையில் வந்து இந்த மாதிரி மோசடி செஞ்சு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதையெல்லாம் ஜெயிக்கணும்னா பீகார் போன்று மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியா முழுவதும் பிஜேபிக்கு எதிர்ப்பான ஒரு அலையை உருவாக்கி அது ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் திமுக வரணும். இது என்னுடைய கருத்து. இப்போ காங்கிரஸ் ஏதோ அரசியல் புரசெல்லாம் பேசுறாங்கல்ல, விஜய் கூட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு, அதை பத்தி நீங்க என்ன? இது 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜயோட கூட்டணின்றது நிறைய நிர்வாகிகள், காங்கிரஸ் நிர்வாகிகள் நிறைய மேடை பேச்சில் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நீங்க சீட்டு கொடுக்கணும், நாங்கள் விஜய் கூட செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. தேர்தல் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்கிறது தான். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மதவாத சக்தியான பிஜேபியை வந்து இந்த மாதிரி போலியான வாக்காளர் பட்டியலாம் சேர்த்து ஜனநாயகத்தை சீரழிக்கக்கூடிய விஷயத்தை வந்து வெற்றி பெறணும்னா காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணி வச்சா மட்டும்தான் பிஜேபியை வந்து தோக்கடிக்க முடியும், இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். விஜயோட கூட்டணி இப்போதைக்கு சாத்தியமில்லாது. அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய கொள்கை பிரகாரம் அரசியல் போயிட்டோம். 2026 பின்னிட்டு அவருடைய கூட்டணின்றது முடிவு பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பிஜேபி மதவாத சக்தியும் அந்த வாக்காளர் பட்டியலினுடைய மோசடியெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா, அவங்களை எதிர்த்து ஜனநாயகப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா திமுகவோட கூட்டணி வச்சு ஜெயிச்சா தான் சாத்தியம்.